வரை உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி தன் பிரசன்னத்தை நமக்கு தந்திருக்கிற ஆண்டவர் உயிர் உள்ளவராய் நம்மோடு உடன் இருக்கிறார். இன்று அழுவாரோடு அழுங்கள் என்கிற மைய பொருளை நமக்கு சுட்டிக்காட்டி இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து இறைவனை நோக்கி அழுகுரல் எழுப்பிய போது செவி கொடுத்து இறங்கி வந்தவர்களை விட்டார். அதே இறைவன் தம் திருமகன் வழியாக இறந்த லாசர் வீட்டில் அவர்களோடு ஒன்றித்து உணர்வை வெளிப்படுத்தினார். தன்னை தேடி வந்த நோயுற்றோர் பிணியாளர்கள் அனைவர் மீதும் அறிவையும் தன் உடலுறுப்பையும் கொடுத்து விடுதலையை வழங்கிய இறைவன் நம் மத்தியில் இருக்கிறார். நம் வாழ்விலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் அதனால் ஏற்படுகிற பல்வேறு மன உளைச்சல், மன வருத்தங்கள், மன பாரங்கள், இவற்றின் வெளிப்பாடான கண்ணீர், கவலைகள் அனைத்திலும் அவர் நம்மோடு இருக்கிறார். நாமும் நம்மோடு இருக்கிற இறைவனை உணர்ந்து வலிமை பெற்றவர்களாக இது போன்ற துன்பத்தில் இருக்கிற, அழுகையில் இருக்கிற, ஆதரவற்ற இருக்கிற மக்களோடு நம்முடைய உடன் இருப்பை உறுதிப்படுத்த இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு கருவிகளாக இந்த நவநாளை நாம் பக்தி மிகுந்த விதத்திலே பங்கெடுக்க உதவிய சுவைக்கு நன்றிய குடும்பங்கள், அருளகர் கிராமம், பீடப்பொருட்கள், ஆசிரியர் கூட்டமைப்பினர் அனைவருக்கும் ஆண்டவர் அருளையும் ஆசையும் நிறைவாக தர வேண்டும் என்று செபிப்போம். இந்த நாளில் கூட நம்மை, நம்முடைய வாழ்வில் இருக்கிற அனைத்து அழுகையின் சூழலை ஆண்டவர் சொல்வது போல உங்கள் அழுகையை களி நடனமாக மாற்றுவேன். கண்ணீரோடு உதைப்பவர்கள் மக்களை போல அறுவடை செய்வார்கள். எனவே நம் கண்ணீரை காண்கிற தெய்வம் நமக்கு பதில் தருவார். ஆகாரின் கண்ணீரை கண்டு அவருக்கு துணை நின்ற இறைவன் நம் வாழ்விலும் துணை இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவர் ஆசிரியர மாண்புயர் கீதம் பாடி ஆசிரியர்.
உம்முடைய பாடுகளின் எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது வீட்டின் வயதை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை